இந்த பிளேட் வெயிட்டாக இருக்குது, நிறைய பேர் யூஸ் பண்ணுறது இல்லை. நம்ம கொடுத்த பிளேட் தானே. ஐயா இன்னைக்கு தியாகராஜன் ராமசாமி அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும், அவருடைய ஆன்ம சாந்திக்கு கொடுக்குறாங்க. அவங்க குடும்பத்தை சார்ந்த எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்குவோம். நாமளை உண்ணாம தயாராக சிவலோகம் அடைஞ்சு வாய நம்ம சரிங்க சார். என்னாச்சு? அதிகமா கொடுங்க. ஜுரமா? ஆமா. அப்போ ஒரு கரும்பு மாத்திரை ஏதாவது எடுத்தீங்களா? ம் சரி சரி சரி. அப்படியா? சரி. மோரா? நான் அப்போ போமா சாம்பார் தரேன் ஐயா. சாப்பிடுங்க. சரி வச்சுட்டு வந்தோம். அங்கே பார்த்துக்கணாண்டா சாம்பார் போட்டு மோர் வேணுமா? நாங்கள் அதிலே கொஞ்சம் வாங்கிக்கோங்க. வேற கப்பு இருந்தால் வாங்கிக்கோ. கொடுங்க. ஐயா இன்னைக்கு தியாகராஜன் ராமசாமியினுடைய ஆன்மா சாந்தி அடைகிறதுக்கு அவங்க குடும்ப சார்பாக உணவு கொடுக்குறாங்க. அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க. சிவாய நம. ஒன்லி சாம்பார் மட்டுங்களா? ஐயா சாம்பாரா? சிவாய இல்லை சாம்பார் போடுவோம். அதில் சாம்பார் சுடுது பார்த்துக்கோங்க. வச்சுட்டு வந்து கூட எடுத்துக்காங்க. போயிட்டு வந்துடும். போயிட்டு வச்சுட்டு வந்து வயிற்றுல சுற்ற போதும்.
வயிற்றுல அணைச்சி வைக்கிறாரு. அப்பளம் ஒன்றும் அவசரமே இல்லைங்க ஐயா. சுட்டுடுச்சுன்னா அப்புறம் கஷ்டப்படணும் போகிறோம். சிவாய கொடுப்பேன். சாம்பார் சாம்பார் இதிலே போட்டுட்டா? சாம்பார் இதிலே மோர் மோர் போதும். சாம்பார் கொஞ்சம் நல்லா கழுவிட்டு வாங்க ஐயா கிளீனா. இல்லக்கால இது திருவிழா. அதான் ஏன்னா நம்ம உங்களை தாண்டி என்னண்டா ஒரு 100 பேருக்கு மேலே சாப்பிடுவாங்க. அப்புறம் இந்த வண்டியில புறையெல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியாதோ. என்ன வேணுங்க? அவரோட வளர்ப்பு நாய் வந்து கத்து ஏதாவது கிடைக்குமா, வண்டி வந்தாச்சுன்னா ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு. சிவாய நம. கீழே போட்டோம். சாம்பார் அதுலையா? அதுலயே ஐயா நாட்டு மருந்து சாப்பிட்றேன். அதுக்கு மோர் பிடிக்கும். சரி சரி சரி. அப்பளம் இந்த சாம்பார் சேர்த்து ஐயா சாமிக்கு வாங்கி கொடுங்க. அவ்வளோ நடக்க முடியாது. இவ்வளோ தூரம் வந்துட்டாரா? நாங்கள் அப்பளம் வாங்கிக்கோம். நாளைக்குண்டா? நாளைக்கு பிரதோஷம் ஐயா. நாளைக்கு பிரதோஷம். நாளைக்கு பிரதோஷம். நம்ம அண்ணதானோ நாளைக்கு? நாளைக்கு தான் வண்டியை எதிர்பார்த்தோம். திடீர்னு பார்த்தா போகணும். சாப்பிடு. தட்டு அதை ஒட்டு வாங்கிட்டு வாங்க. இன்னொன்று வச்சிருப்பாரு வாங்கிட்டு வாங்க ஐயா. சாம்பார் மட்டுமா? என்னாச்சு, சளி முடிச்சிச்சா? கிளைமேட் அப்படிதான் இருக்கு. கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுல்ல. போதுங்களா? எங்க ஆளே காணோம். ஊருக்கு. எந்த ஊருக்கு? தஞ்சாவூர். போயிட்டு வந்து அண்ணாமலை அவங்க மொட்டையா போட்டான். சாம்பார் சிவாய நம. சாமி
எந்த ஊர்? கிரிவலம் போறீங்களா? உங்களுக்கு போதுமா? ஆமா, இன்னும் கொஞ்சம் வைக்கிட்டா சாதம்? போதும். யாருக்கு? அது சாமி சாப்பிடுங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கா? குறைன்னு இல்லை, குறை சொல்லணும். அப்பதான் நல்லா இருக்கும். உப்பு இல்லைன்னா கூட நீங்க சொன்னாதானே சாமி தெரியுது. ஏன்னா இப்போ லாஸ்ட்ல நாங்க கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கு முன்னே சாப்பிடுவோம். இப்போ கடைசியில கொடுத்து முடிக்கவும் முடியல. எங்களுக்கே சாப்பிடும். நாங்க சாப்பிட்டு போற அளவுக்கு சாப்பாடு ஐயாவுக்கு தெரியும். கூட 2-3 டைம் வந்தீங்கல்ல, திருநெல்வேலியை தாண்டாவே காலி ஆயிடுது. அதனால எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. ஓகே, சரி சாமி, சரி சரி, சந்தோஷமா சாப்பிடுங்க. அதுல ஒருத்தர் இருப்பாரு சாமி, அவர் இருக்காரா? ஷெட்ல இருந்தாருன்னா அவர் கூப்பிடுங்க. வாங்க வாங்க சாமி. இதுல ஒரே ஒரு கரண்டி போடுங்க சாமி. பிளேட் எடுத்துட்டு வாங்க. போதும். சாம்பார் கொஞ்சம் ஊற்றுங்க. இன்னைக்கு மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் சாம்பார். ஐயா, இன்னைக்கு தியாகராஜன் ராமசாமி அவங்க குடும்பம் தான் உணவு கொடுக்குறாங்க. அவருடைய ஆன்ம சாந்திக்காக கொடுக்குறாங்க. சிவாய நம. வாங்க வாங்க ஐயா, டைம் ஆகுது. வாங்க வாங்க. சாம்பார் இதிலே போட்டுக்கலாமா? மோர் அப்பளம். சிவாய. சாப்பாடு வந்து குழம்பு வைக்கணும். Dan apa nih? Morewa. Siwa yang sama. Dan sambar. Sambar ah.
மூடிக்கோங்க மூடு. சிவாயம். சாமி ஒருத்தர் அங்கே இருப்பார், வரல. ஆள் இல்லையா? வாங்க சார். பாக்குற எல்லாருமே கேமரா செம்ம ஊர்ல ஒண்ணு ஐயா கொடுத்தாரு பேர் மழை வரும் தம்பி சோறு கொஞ்சம் சோறு மோர் அவ்வளவுதான். ஒரே வேலையை ஒரு நாள் சோறு அடிச்சுக்கிட்டேன். அப்பப்ப அவரே சாப்பாடு போட விடும். அவருக்கு புண்ணியமாக மோர் மட்டும்தான். ஊறுகாய் வச்சிருக்காராம். ஊறுகாய் இருக்கு. வரும்போது வரீங்களா, சாப்பிடலாமா? வாங்கி வாங்கி உள்ள வச்சு போடுறா, கீழே சேர்ந்தோம். தண்ணி பிடிச்சு வச்சுக்குவேன். எயிட்டி டு 90% இப்போ ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு சார். அடுத்து யாராவது யூடியூப்ல பார்த்துட்டு வந்து அன்னதானம் கொடுக்குறவங்க கூட பரவாயில்ல, சாதுக்கெல்லாம் பிளேட் வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு. ஆமா, திருவோடு வச்சிருப்பாங்க. இப்ப யாரும் மோஸ்ட்லி சாதுக்கள் திருவோடு வச்சிருக்கிறது இல்ல. சாமி திருவோடு தேங்காய் கொடுத்தது 2200 ரூபா வாங்கிட்டே போனோம். நானும் ஒரு ஆள்கிட்ட கொடுத்த ரொம்ப மாதிரி சாது மோர் கொஞ்சம் சம்பர் பண்ணுமா ஐயா? இன்னைக்கு தியாகராஜன் ராமசாமி அவருடைய ஆன்மா சாந்தி அடைய அவங்க குடும்பம் தான் இன்னைக்கு உணவு கொடுக்குறாங்க. அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும், அவங்க குடும்பத்தை சார்ந்த எல்லாம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சிவாய நம. எங்க அன்னைக்கு மகேஸ்வர பூஜை நீங்க சாப்பிட வரல பொழுது? அப்பதான் சாப்பிட்டேன். ஓ, நெஞ்சிலே இருந்தது. சரி சரி, அதான் கரெக்ட். அவர் வந்தாரா, அவருக்கு பைசா தரல. சாமி அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, டோக்கன் வாங்காதவங்களும் வந்து உட்காந்து எல்லாம் சேஞ்ச் பண்ண காசை வாங்கிட்டு போயிட்டாங்க. அது இல்லாம திரும்ப 50 பேர் வந்தாங்க, அவங்களும் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஒரு லாஸ்டா வந்தவங்கள கொடுக்க முடியல, சில்லற இல்ல. அதுவும் 100 ரூபாய் கொடுத்து 4 பேர் 5 பேர் அப்படியே ஜாயின் பண்ணி விட்டேனே. எல்லாருமே கொடுத்துதான் சாமி அமிச்சேன். ஒரு டோக்கன் எடுத்துட்டு திருப்பி வந்து வாங்கிட்டாங்க சாமி 2-3 டைம். அதாவது இனிமே டோக்கன் கொடுத்தோம்னா டோக்கன் வாங்கி கிழிச்சு போட்டணும். அது எல்லாரும் அந்த மாதிரி தப்பு பண்றாங்க நான் சொல்லல, ஒரு சிலர் அந்த மாதிரி பண்றாங்க. அதான் சிவாய நம. இல்ல, நம்ம இது வரைக்கும் டோக்கன் எல்லாம் யார்ட்டையும் வாங்கிட்டு இருக்கிறது இல்ல. ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கே தெரியும் சாமி, நம்ம 100 பேர்னா ஒரு 50 பேர் எக்ஸ்ட்ரா சாப்பிடுற அளவு தான் நம்ம செஞ்சு எடுத்துட்டு வருவோம். அன்னைக்கு 200 பேர்னா 250 பேர் சாப்பிட்டாங்க. நம்ம அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கோம். என்ன சாமி அதான் சாமி, அவங்க வந்தவங்க வந்து 100 பேர் தான் சொன்னாங்க. ஆனா 150 பேர் சாப்பிடுறோம். மோர் வேணுமா? இல்ல, அது சின்ன சின்ன தவறுகள் நடக்கும் தான் அப்பப்ப, அது சரி பண்ணிக்கலாம்.
அதெல்லாம் உண்மையா இருக்கிற சிலர் மனசு பாதிக்கிற மாதிரி ஏதாவது நடந்து கூடாது. நம்ம ஒரு அரைக்கால் சிவாயம். அப்புறம் தான் வாங்க சரவணன் சுவாமி ஃபுல் பண்ணிடவா? 2 வாட்டி 3 வாட்டி பண்ணுவேம்மா. சாப்பிட்டோம். சாப்பிட நாளைக்கு தண்ணி ஊற்றிட்டு காலைல கயிறு ஊற்றி மோர் ஊற்றி வச்சுக்கலாம். மோர் ஊற்றி வச்சுனாங்கன்னா அப்படியே எந்தாக்கா மறுநாள் காலை வரைக்கும் கிடல்றது இல்லையா? இல்லை இல்லை இல்லை. சரி சரி. அப்பளம் வாங்கி போய் இந்தா அப்பளம் வேணாமா? மோர் வேணும் வாங்கி வைங்க, எடுத்துட்டு வந்து வாங்கிக்கோ. ஆனால் எதுவும் வாங்கி பண்ணல சாப்பிட்றான். போதும் போதும். ஓ மோரா? ஏன் அதுக்குள்ள பதற? சாப்பிடு. வாங்க கோவா சாமி. ஏன் என்ன ஒளிச்சு பின்னாடி ஒளிச்சு எடுத்துட்டு வரவே? பின்னாடி வச்சுட்டு வந்தீங்கல்ல பாத்திரத்தை. போதும் போதும். மோர் ஊற்றுவா? கொஞ்சம் சாம்பார் இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க. காத்துல பறந்துட போற. சுடுது. சாப்பிடு. 5 நிமிஷம் வெயிட் பண்ணீங்கன்னா நானும் அப்படியே உங்க கூட வந்துடுவேன். வந்து நீங்க கூட போயிட்டு கொடுத்துட்டு வாங்க. அண்ணமிட்ட அடியா இருக்கு. ஓம் நம சிவாய. நீங்க சாதம் கொடுங்க. அப்போ அன்லிமிட்டடா கொடுங்க, வேண்டிய அளவு கொடுத்துருங்க. அவங்க போதும்னு சொல்லிட்டு போதும்னு சொல்ற அளவுக்கு கொடுத்துருங்க. வாங்க வாங்க சாமி, எப்படி இருக்கீங்க? மொட்டை வச்சிருந்தீங்கன்னா கெட்டப் மாறிடுது, டக்குன்னு பார்த்தோன்னே தெரிய மாட்டேங்குது. ராமேஸ்வரம் அப்படியா? சாம்பார் கப்பு வச்சிருக்காரு. ஊத்திட்டீங்கன்னா கோவப்பட்டுருவாரு தாத்தா. மகாலிங்கம் தாத்தா மகா கோவம் வரும். அப்ப என் மேல மட்டும் தான் கோவப்படுவீங்களா? என் மேல மட்டும் தான் கோவப்படுவீங்களா? ஏதாவது எடுத்துட்டு வாங்க. இவர் ஐயா கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குங்க, எல்லாம் வெயிட் பண்ணுங்க. தரேன். கீழே ஊத்தி போடு, இப்படி வச்சு நல்லா அப்படி அமுத்தி விட்டுருங்க. கொஞ்சம் கொடுங்க. கொடு ஒரு 1/2 கண்டிக்கு கொஞ்சம் குடிப்பாங்க, டேஸ்டா இருக்கு அப்படின்னு. விடுங்க அவரை விட்டுருங்க. அவர் வந்து ஒரு 1 வயசு 2 வயசு குழந்தை மாதிரி, எதையும் மரியாதவர். பசங்களுக்கு சாக்லேட் கொடுத்தா வாங்கி சாப்பிடும், ஆனா அதனால நன்மை தீமைன்னு தெரியாது. அந்த மாதிரி அவரு லைன்ல நிக்கணுமா, போகணுமா, வரணுமா எதுவும் தெரியாது. வருவாரு, சாப்பாடு வருதா, ஓ பசிக்க சாப்பிடுவாரு, அவ்வளவுதான். என்ன சாமி? போதும்பா. கொஞ்சம் மோர் ஊத்து, கொஞ்சம் சாம்பார் ஊத்து. அப்படிதானே சாமி? ஊத்து ஃபுல்லா ஊத்து. கரெக்டா ஊத்த மாட்டாரு அவரு. சாம்பார் ஊத்து, எல்லாம் ஒன்னா பசங்க அடிப்பாரு. அப்பளம் கொடுங்க. போதுமா? ஊத்திக்கு போகுது. அப்படியே எடுத்துட்டு போ. ரோடு பார்த்து போங்க. இருங்க வெயிட் பண்ணுங்க. அந்த ஆட்டோ போயிட்ட பிறகு போங்க. சாமி அவரை கொஞ்சம் கிராஸ் பண்ணி விட்டுருங்க. போங்க. சாம்பார். ஹலோ, நான் ஊத்துறேன் சாம்பார். அதை வச்சுட்டு வந்துருங்க சாமி.
சாமி சூடா இருக்கு, வச்சுட்டு வந்துடுங்க. ஐயாவுக்கு மோர் ஊற்றிடுங்க. அவர் கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட மாட்டார். ஃபுல் பண்ணிடுங்க மோரை. ஒரு 2 கரண்டி நல்லா தாராளமாக ஊற்றிடுங்க. இந்தாங்க ஐயா. போறோம் குழம்பு சாம்பார் சாமானியா போறோம். ஓ புரியல, என்ன சொல்றீங்கன்னு. இந்தாங்க அதில் சாம்பார் ஊற்றுங்க. சாம்பார் இருங்க, பிளேட் இருக்கு தரேன். பிளாஸ்டிக் கவரில் தரக்கூடாது, தரேன். உங்களை சொல்ல அவர் தான், நீங்கள் தான் வாங்கிட்டீங்கல்ல. பிளேட் வாங்கி வச்சுக்கோங்க. ஏதாவது எவ்வளோ நாள் இருந்தீங்க காசு இல்லை? அதுக்கு முன்னே எங்கே இருந்தீங்க? கோயிலில் இருந்தீங்களா? வாங்க ஐயா, வாங்கிக்கோங்க, வாங்க தரேன். வெயிட் பண்ணுங்க, அப்பளம் வாங்கிக்கோங்க. அப்பளம் கொடுங்க. இந்த இல்லை, ஒரு ஐயா கொடுங்க. நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஒரு குப்பையே இல்லாமல் கிரிவல பாதையை மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ இந்த ஒரு ரிஸ்க் நம்ம சாம்பார் சாமியாருங்களுக்கு ஐயா. சாமியாரா நீங்க? சரி சரி. சாம்பார் அப்படிதாங்க ஓட்டா, அது ஒன்றும் பண்ண முடியாது. அவர் ஷர்ட் அப்படிதான். மாங்காய் ஃபுல்லாக அடியிலேருந்து தான் வருது. சாப்பிடு சாப்பிடு.
அண்ணாமலையார் இருக்கிறத பத்னியா தான் யாரும் இருக்கக்கூடாது. கண்டிப்பா. பிளேட் கட்டு ஓடா இல்லை கேட்டுக்கோங்க, என்ன வேணும்னு கேட்டுக்கணும் விட்டுங்க. ஒரு சாமி மோர் தான் சாப்பிடுவாருக்கு, என்ன வேணும்னு கேளுங்க. தக்காளி 3 கிலோ 100 ரூபாய். நாட்டு தக்காளி 3 கிலோ 100 ரூபாய். நாட்டு தக்காளி 3 கிலோ 100 ரூபாய். 1.5 கிலோ 50 ரூபாய். நாட்டு தக்காளி 3 கிலோ 100 ரூபாய். தக்காளி 3 கிலோ 100 ரூபாய். 1.5 கிலோ 50 ரூபாய். தக்காளி வந்துருக்கு பாருங்க. நாட்டு தக்காளி 3 கிலோ 100 ரூபாய். நாட்டு தக்காளி 3 கிலோ 100 ரூபாய். Okay.
ரசம் இன்னைக்கு சாம்பார் மோர். வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாரு அவரு. வாங்க வாங்க தாத்தா, வாங்கிக்கோங்க, வேணுன்ற அளவுக்கு வாங்கிக்கோங்க.
சரி சாமி. கொடுத்து முடிச்சிட்டு திரும்பி போறேன். இல்லைங்கய்யா. உள்ள ஒரு 2 பிளேட் இருக்கு தர சாமி. சாம்பார் கொஞ்சமா தானே இருக்கு. கொடுங்க கொடுங்க, காலி பண்ணுங்க. நிறைவா கொடுங்க, என்ன கேக்குறாங்களோ தாராளமா கொடுங்க. லாஸ்ட்ல சவுண்ட் வரும் தான். கொஞ்சமா